வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 20ஆம் தேதி 2/4/2024 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூராடம். இன்றைய திதி அஷ்டமி திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோஹிணி. மேஷராசி. மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானமான 9வது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. 7வது இடத்து அதிபதியான சுக்கிரன் தனாதிபதியாகி உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறது. வாழ்க்கை துணையோட வருமானம் அதிக அளவுல கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வாழ்க்கை துணை ஏதாவது பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா பெரிய அளவுல வியாபாரம் நடந்து நல்ல லாபம் கிடைக்கும். அல்லது இருந்த வேலை நிரந்தரம் இல்லாம இருந்து அதை பத்திய கவலைகள்ல இருந்தவங்களுக்கு நல்லபடியா வேலையில நிரந்தரமான ஒரு நிலை கிடைச்சு வருமானம் சிறப்பாக வருவதற்குரிய அமைப்பு இருக்குதுங்க. சிறப்பான நல்ல நாளா இருக்கு. பொருளாதாரத்துல சிறந்த முன்னேற்றம் இருக்கும். பெண்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். கணவனால ஏற்பட்ட கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். மாணவர்களுக்கு எடுத்த முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு வெற்றியை கொடுக்குங்க. கல்வியில கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பாலகுமாரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். கணவன் மனைவியோட ஒற்றுமை இன்னைக்கு நல்லா இருக்குங்க. வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஜவுளித்துறையில இருக்கிறவங்களுக்கு, ஃபேன்சி ஸ்டோர் நடத்துறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வியாபாரம் சூப்பரா நடக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள்லாம் இன்னைக்கு கையெழுத்தாகும். காப்பி நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். வேலை இடத்துல புதிய மாற்றங்கள் எல்லாம் செய்யக்கூடிய அந்த முயற்சியில இருப்பீங்க. உங்களை அலட்சியப்படுத்தியவர்கள் கூட உங்களோட அருமையை புரிஞ்சுக்கிட்டு இப்ப உங்ககிட்ட நல்ல ஒரு இணக்கமான சூழல்ல இருப்பாங்க. நீங்க விரும்பியவற்றையெல்லாம் வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். பணம் பிரச்சனையெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வீட்டுக்கு தேவையான பொருள் இருப்பு கையிருப்பு இருக்கும். கடன்கள் தீரக்கூடிய நல்ல நாளா இருக்குது. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 7, 9. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. வீட்லையும் தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. சின்ன விஷயங்களை கூட பெரிதுபடுத்தாம இருந்துட்டீங்கன்னா மன கவலைகள் இல்லாம நிம்மதியா இருக்கலாம். ராசி அதிபதி 11வது இடத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதுனால பொருளாதாரத்துல எந்த கவலையும் இருக்காதுங்க. வீட்டு வசதிகளுக்கு தேவையான அளவு பணம் கையிருப்பு இருக்கும். பிள்ளைகள் விஷயம் சிலருக்கு கவலைகளை கொடுக்கலாம். மனசுல ஒரு அமைதி இல்லாத நிலை இருக்கும். உடல்நிலையிலையும் கொஞ்சம் சோர்வா இருக்கும். மனசுல தேவையில்லாத பயம் தோன்றக்கூடும். இறை வழிபாட்டுல கவனம் செலுத்தினீங்கன்னா நிம்மதியா இருக்கலாம். பெண்களுக்கு அடுத்தவங்க விஷயங்களை பேசாம இருக்கிறதே நல்லதுங்க. வீட்டுல உள்ளவங்க கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்லது. உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும். கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் வராம கவனமா இருங்க. மாணவர்களுக்கு பெற்றோரோட ஆலோசனைப்படி நடக்கிறது நல்லதுங்க. சக மாணவர்கள் கிட்ட இணக்கமா இருங்க. வம்பு தும்புக்கு போகாம படிப்புல கவனம் செலுத்தினீங்கன்னாவே பிரச்சனைகள் எதுவும் பெரிதாக இருக்காது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நல்ல மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. பொருள் வரவு சிறப்பா இருக்கும். கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். இருந்தாலும் மனசுல ஒரு தர்ம சங்கடமான சூழல்கள் இருக்கும். அடுத்தவரோட ஏளன பேச்சுக்கள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக்காம இருக்கிறது நல்லதுங்க. விவசாய பொருட்களால சிலருக்கு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சிகப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ஓம் சக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உங்களோட மனசுக்கு ஆறுதலான விஷயங்கள் நடக்கும். இருந்தாலும் முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படாம பொறுமையா இருக்கிறது அவசியங்க.
பிரயாணங்கள்லையும் கொஞ்சம் கவனத்தோட இருங்க. பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. வேலை இல்லாதவங்களுக்கு இன்னைக்கு அதுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க கருமாரி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு மனசுல ஒரு நிலையில்லாத நிலை இருக்குங்க. கோபத்தை கட்டுப்படுத்தி பேச்சுல கொஞ்சம் வார்த்தைகள்லையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. கடினமான வார்த்தைகளை பேசாம நிதானமா பேசுங்க. பிள்ளைகளால மனசு மகிழ்மடியான விஷயங்கள் நடக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 6, 8. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு சந்திரன் 7வது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறதும் 11வது இடமான லாபஸ்தானத்துல குரு பகவானும் ராசி அதிபதியான புதனும் இணைந்து இருக்கிறதும் சிறப்பு. எதிர்பாராத அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்குங்க. செல்வ நிலையில நல்ல உயர்வடையக்கூடிய நாளா இருக்கு. செல்வம் புகழ் உங்களுக்கு தேடி வரக்கூடிய சூழல்கள் இருக்கு. வேலை இடத்துல உங்களோட திறமையை வெளிப்படுத்தி அதனால அதிகாரிகளோட பாராட்டை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்கு. குடும்பத்தாரோட ஒற்றுமை நல்லா இருக்கும். குடும்பத்தார் கூட வெளியில சென்று பொழுதை கழிக்கக்கூடிய சூழல்கள்லாம் இருக்கும். ஆடம்பர பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. கணவன் மனைவி உறவு நிலையும் நல்ல மகிழ்ச்சியா சிறப்பா இருக்குங்க. பிள்ளைகள் உங்களுக்கு இன்னைக்கு பெருமை சேர்ப்பாங்க. பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் இன்னைக்கு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய அளவு பண இருப்பு இருக்கும். மாணவர்களுக்கு ஆசிரியரோட பாராட்டு இன்னைக்கு கிடைக்குங்க. கல்விக்கு அதிபதியான புதனும் குருவும் இணைந்து இருக்கிறதுனால கல்வியில சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய நல்ல நாளா இருக்கு. எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க கருமாரி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வம்பு வழக்குகள்ல எல்லாம் ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடாதீங்க. பஞ்சாயத்து பிரச்சனைகள்ல எல்லாம் தலையிடாம நீங்க ஒதுங்கி இருந்து அமைதியா இருக்கிறது நல்லது. ரொம்ப பேச்சை குறைச்சு இறை வழிபாட்டுல கவனத்தை செலுத்துங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நீங்க எதை செஞ்சாலும் அதை பத்தி அடுத்தவங்க உயர்வா பேசுற அளவுக்கு உங்களோட திறமை இன்னைக்கு இருக்கும். நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும். விளையாட்டு போட்டிகள் எல்லாம் வெற்றி பெற்று பரிசுகளை வெல்லக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயரும். புகழ் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு. கிரே நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க ஸ்ரீகிருஷ்ணரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். ரொம்ப நாளா எதுவுமே முடிக்க முடியாம இழுபறியா இருந்த விஷயம் கூட இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க. எந்த முடிவா இருந்தாலும் எந்த ஒரு தடங்களும் இல்லாம சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. ஆனா அடுத்தவங்க கிட்ட உங்க பிரச்சனைகளை சொல்லாம இருக்கிறது நல்லது. அவங்க தேவையில்லாத குழப்பங்களுக்கு உங்களை ஆளாக்கி விட்டுறலாம். கொஞ்சம் கவனமா இருங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் கிரே, பச்சை. அதிர்ஷ்ட எண் 4, 5. கடகராசி. கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 6வது இடமான ருண ரோகஸ்தானத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறதும் குருவோட வீட்டுல இருக்கிறதும் சிறப்பு. நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமாகி உங்களுக்கு ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. உடல்நிலையில ஏற்பட்ட கவலைகள் எல்லாம் விலகும். பண பிரச்சனைகள் தீரும். பண வரவு தாராளமா இருக்கும். பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க. சிலருக்கு அரசாங்க சலுகைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அரசாங்க உதவிகள் நன்மைகள் எல்லாம் கிடைக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் இழுபறியா இருந்த வேலையெல்லாம் நல்லபடியா முடியும். அரசாங்க அதிகாரிகளோட ஒத்துழைப்பும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும். உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயரும். குடும்பத்துல ஒரு அமைதியான சூழல் இருக்குங்க. பெண்களுக்கு நண்பர்களால உதவி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. சின்ன சின்ன வியாபாரம் செய்யறவங்களுக்கெல்லாம் பெரிய அளவுல வருமானம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது. பண சேமிப்பு இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. மாணவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல நாளா இருக்கு. தேர்வு எழுதி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு மதிப்பெண்கள் அதிகமாகவே எதிர்பார்த்ததை விட அதிகமா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு. தேர்ச்சி விகிதம் அதிகமா இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க ஸ்ரீகிருஷ்ணரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வாழ்க்கையில உங்களோட குறிக்கோள் என்னவோ அந்த குறிக்கோளை நோக்கி நீங்க முன்னேறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. உங்களோட படிப்புக்கு தகுந்த வேலை உங்களை தேடி வரும். பெரியவர்களோட அன்பும் ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வழக்குகள் எதுலையாவது ஈடுபட்டிருந்தீங்கன்னா அந்த வழக்குகள் உங்களுக்கு இன்னைக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களோட முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும். உங்களோட ரகசியங்கள்
காப்பாற்றப்படுங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நீங்க நினைச்ச விஷயத்த நல்லபடியா செஞ்சு முடிக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும். தொழில் செய்யறவங்களுக்கு தொழில்ல நல்ல லாபம் இருக்கும். ரொம்ப நாளா தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்த விஷயம்லாம் இன்னைக்கு உங்களை விட்டு விலகி அல்லது அது உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு நிம்மதியை கொடுக்குங்க. மறந்து போன நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நினைவுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை கொடுக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பிரயாணங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணுங்க. மனசுல ஒரு விஷயம் உங்களுக்கு நெருடிக்கிட்டே இருக்கும். நம்ம செஞ்சது சரியா அல்லது நம்ம அவங்க மனசை சங்கடப்படுத்திட்டுமா அப்படிங்கிற ஒரு கவலையில இருப்பீங்க. மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் இன்னைக்கு கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2, 5. சிம்மராசி. சிம்மராசிக்கு சந்திரன் 5வது இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குருவோட வீட்டுல இருக்கிறதும் குரு பகவானால பார்க்கப்படுறதும் சிறப்பு. மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்குங்க. பக்தி அதிகமா இருக்கும். தெய்வ காரியங்கள்ல ஈடுபடுவீங்க. பிள்ளைகள் உங்களோட பேச்சை கேட்டு நடந்து உங்களுக்கு மன நிறைவை கொடுப்பாங்க. பிள்ளைகளுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். பிள்ளைகளோட விஷயம் உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடியதா இருக்கும். தந்தையாரோட உறவு நிலையில ஏற்பட்ட சங்கடங்கள்லாம் விலகி உங்களுக்கு சமாதானமாகக்கூடிய அமைப்பு இருக்கு. பூர்வீக சொத்துக்களால சிலருக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. சிலர் தனிமையான சூழ்நிலையில மனம் சோர்வடையும் விதமாக ஒருவித பயத்தோட இருப்பாங்க. பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப கவனத்தோட ஈடுபட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இன்னைக்கு அதிகமா இருக்கும். பெற்றவர்களால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும். மாணவர்களுக்கு படிப்புல இருந்த தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உயர்கல்வியில சிறப்பான முன்னேற்றத்தை அடைவீங்க. ஆராய்ச்சி கல்வியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. மக நட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு செல்வ செழிப்பு அதிகமாக கூடிய நல்ல நாளா இருக்கு. எதிர்பாராத பண வரவு இருக்கும். மனம் நல்ல மகிழ்ச்சியா இருக்குங்க. எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய நல்ல நாளா இருக்கு. சகோதர ஒற்றுமையும் இன்னைக்கு நல்லா இருக்கும். சகோதரர்களோட பாசம் உங்களை நெகிழ வைக்கும். பேச்சிலையும் ஒரு பக்குவம் இருக்குங்க. மெருன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு விருந்தினரை உபசரித்து மகிழக்கூடிய நல்ல நாளா இருக்கு. வீட்டுக்கு விருந்தினரோட வருகை இருக்கும். பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபடுவீங்க. மங்கள விஷயங்கள் நடக்கக்கூடிய சூழல்கள் இருக்கும். கோயில் குளங்களுக்கு போய் திருப்பணிகள்ல ஈடுபடுவீங்க. பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். புதிய நண்பர்களோட அறிமுகம் கிடைக்கும். சிலர் புதிய ஒப்பந்தங்கள்ல எல்லாம் இன்னைக்கு வேலை விஷயமா கையெழுத்து போடக்கூடிய சூழல்கள் இருக்கும். வேலைன்னு வேலைக்காக அல்லாடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு மன நிறைவடையக்கூடிய வேலை இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சிலருக்கு எலக்ட்ரானிக் பொருட்களோட வியாபாரம்லாம் இன்னைக்கு சிறப்பா நடக்கும். நண்பர்களால உதவி இன்னைக்கு நல்லபடியா இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மெரூன். அதிர்ஷ்ட எண் 1, 6. கன்னிராசி. கன்னிராசிக்கு சந்திரன் 4வது இடத்துல சுகஸ்தானத்துல இருக்கிறதும் குரு பகவானால பார்க்கப்படுறதும் சிறப்பு. சந்திரன் இன்னைக்கு இருக்கிறது பூராட நட்சத்திரத்துல. பூராட நட்சத்திரத்து அதிபதி கன்னிராசிக்கு தனாதிபதி. கன்னிராசிக்கு 7வது இடத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறாருங்க. உங்களோட பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மறைகிற மாதிரி உங்களுக்கு மிகப்பெரிய செல்வ நிலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க. சிலருக்கு லாட்டரி மூலமா அதிர்ஷ்டம் அடிக்கலாம். இல்லை திடீர் பண வரவுகள் ஏற்படலாம். அந்த பண வரவு எப்படி ஏற்பட்டதுங்கிறத வெளியில சொல்லிக்க முடியாத சூழ்நிலைகள், ஏன்னா கூடவே ராகு இருக்கிறதுனால இதெல்லாம் சிலருக்கு இருக்கும். இப்ப கன்னிராசிக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல கிரக நிலைகள் இருக்குது. பெண்களுக்கு எல்லா விஷயங்கள்லையும் வெற்றியோட செயல்படுவீங்க.
அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மேலதிகாரிகளால் தொல்லைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணுங்க. மாணவர்களுக்கு சில விஷயங்களில் சிறு தடைகள், குளறுபடிகள் இந்த மாதிரி ஏதாவது வர்ற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் கவனத்தோடு இருக்கணும். அம்மாவோட அன்பு உதவியும் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். தங்கம், வெள்ளி போன்ற பொருட்கள் எல்லாம் சேரக்கூடிய அமைப்பு இருக்கு. மனசுல ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும். பெற்றோரின் அன்பும் அதிகமாகவே இருக்கும். பேச்சுல ஒரு வசீகரம் இருக்குங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். பெரிய மனிதர்களோட சந்திப்பு இருக்கும். தேவையில்லாத அலைச்சல் சிலருக்கு வரலாம். சில விஷயங்களுக்கு அதிக நேரம் காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி சூழ்நிலை கூட இருக்கலாங்க. தெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால கோயில் திருப்பணிகள் எல்லாம் மனம் ரொம்ப ஈடுபாட்டோட செயல்படும். உதவும் மனப்பான்மையும் அதிகமாக இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். பண விவகாரங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. அடுத்தவங்க மேலே நீங்கள் குற்றம் சுமத்துனா அது உங்களோட பொருள் திரும்பி உங்களுக்கு கிடைச்சிடாது. அதனால உங்களோட பொருளில் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. சிலருக்கு மனம் பதைபதிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்குரிய சூழல்கள் இருக்கிறதுனால எந்த விஷயத்திலையும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5, 2. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு சந்திரன் 3வது இடமான தைரிய, வீரிய, பராக்கிரம ஸ்தானத்துல குருவோட வீட்டில் இருக்கிறதும் குருவோட பார்வையில இருக்கிறதும் சிறப்பு. ராசி அதிபதி உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதுனால உங்களுக்கு பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். 2ஆம் இடத்து அதிபதியான செவ்வாயும் 5வது இடத்துல இருக்கிறாரு. ஒரு ஜாதகத்துல கிரக நிலைகள்லாம் வலுவா இருந்துட்டாவே எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உங்களுக்கு விடிவு காலம் வரக்கூடிய நல்ல நாளா இருக்குது. பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். வீட்டில் குடும்பமும் நல்ல ஒற்றுமையோட நிம்மதியான ஒரு சூழல்ல இருப்பீங்க. மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள்லாம் இருக்கும். ஒரு நிறைவான நாளாவே இருக்குதுங்க. பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் இன்னைக்கு எடுத்த விஷயங்கள்ல சிறப்பாக செஞ்சு வெற்றி அடையக்கூடிய நல்ல நாளா இருக்கு. மனசு நிறைவா இருக்குங்க. சந்தோஷமா இருப்பீங்க. செல்வ நிலை உயரும். கணவன் மனைவி அன்பும் அதிகமா இருக்கும். மாணவர்களுக்கு மனசுல ஒரு இனம் புரியாத சந்தோஷம் இருக்கும். எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். நீங்க உங்களோட குறிக்கோளை நோக்கி முன்னேறுவீங்க. சக மாணவர்களின் உதவியும் இன்னைக்கு சிறப்பாகவே இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு புதிய முயற்சிகளை தவிர்த்துட்டு அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. வரவை விட செலவு இன்னைக்கு அதிகமா இருந்து உங்களை சங்கடப்படுத்தும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் இன்னைக்கு குறைச்சிக்குங்க. வீட்டில் உள்ளவங்க கிட்ட நல்லபடியா பேசி சந்தோஷமா இருந்தீங்கன்னா இன்னைக்கு பிரச்சனை எதுவும் பெருசா இருக்காதுங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க காளி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. வீட்டில் விசேஷங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள்லாம் இருக்கும். திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் பற்றிய நல்ல செய்திகள் எல்லாம் இன்னைக்கு வரும். பெரியவர்களோட ஆசி, அவங்களோட பாராட்டு இதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழல் இருக்கும். பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். கிரே நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க காமாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு நீங்க எதையோ ஒன்று செய்ய போய் அடுத்தவங்களுக்கு உதவி கூட செய்ய போய் அது உங்களுக்கு பிரச்சனையா வரக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. அடுத்தவங்க உங்க பிரச்சனைகள்ல தலையிட்டு உங்களை குழப்பி விடுற மாதிரி சூழல்கள் இருக்கும். வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம். எந்த ஒரு விஷயத்திலையும் எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லது. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் கிரே, மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 6, 4. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு சந்திரன் தனஸ்தானமான 2வது இடத்துல இருந்து தனாதிபதியான குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. ராசி அதிபதியான செவ்வாயும் இடம் பூமியை குறிக்கக்கூடிய அந்த 4வது இடத்துல இருக்கிறதுனால வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு நல்ல நாளா இருக்குதுங்க. சுமூகமா பேசி அல்லது பஞ்சாயத்து வாயிலாக அதை தீர்த்துக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். பங்காளி சண்டைகள் எல்லாம் விலகும். குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்குங்க. சகோதர ஒற்றுமை நல்லா இருக்கும்.
வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு. வாகன வசதிகள் எல்லாம் ஏற்படக்கூடிய நல்ல காலம் இதுங்க. பெண்களுக்கு மனசு ஒரு நிலையில இருக்காது. தந்தையாரோட ஆதரவு இன்னைக்கு இருக்குங்க. தந்தையால லாபம் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. புதிய சொத்துக்களாலையும் சிலருக்கு வருமானம் கிடைக்கும். மாணவர்களுக்கு இன்னைக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏதாவது வரும், அதுல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லதுங்க. காரியங்களை கொஞ்சம் செய்யறதுல கூட தடைகளும் தாமதங்களும் இருக்கலாம். ஆனா நீங்க விரும்பியது இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. விசாக நட்சத்திரக்காரங்க காமாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமா இருக்கணும். பிரயாணங்களை தவிர்க்கணும். அல்லது பிரயாணங்கள்ல ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு பொருள்கள் எடுத்துட்டு போற பொருள்கள்ல எல்லாம் சரியா இருக்குதான்னு கவனமா பார்த்துக்கணுங்க. களவு போற வாய்ப்பு இருக்கு. விலை உயர்ந்த பொருட்கள்ல ரொம்ப கவனமா இருங்க. சிலர் நம்பியவர்கள் கூட உங்களை ஏமாற்றலாம். வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க ருத்ரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உங்க உடல் ஆரோக்கியம்லாம் நல்லா இருக்குங்க. உடல் நல்லா சுறுசுறுப்பா இருக்கும். மனசு ஒரு குதூகலமான சூழல்ல இருக்கும். உங்களோட முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு வெற்றி அடைஞ்சு உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும். பிரயாணங்களால நன்மைகளும் இன்னைக்கு இருக்கும். பக்கத்து வீட்டாரோட அனுசரணையும் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க வேங்கடநாதனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். சிலருக்கு உடன் பிறந்தவர்களோட சின்ன சின்ன சச்சரவுகள் சண்டைகள் வர்ற மாதிரி ஒரு சூழல்கள் இருக்குங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகளை வளர்க்காதீங்க. விவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. சிலருக்கு வாழ்க்கை துணையின் உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறையோட இருக்கணும். பிரயாணங்கள்லையும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு, மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 8. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு உங்க ராசியிலேயே லாபஸ்தான அதிபதியான சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும், சுக்கிரன் 4வது இடத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு. ராசி அதிபதியான குரு பகவான் தன காரகனாகி ராசியை பார்க்கிறதும் உங்களோட பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சி இருக்குங்க. பொருளாதாரத்துல ஏற்பட்ட கஷ்ட நிலைகள்லாம் விலகி இன்னைக்கு செல்வ நிலை உயரக்கூடிய அமைப்பு இருக்கு. வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கும். சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பா இருக்குங்க. குடும்பத்துல ஒரு அமைதியான சூழல் இருக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் இன்னைக்கு சிறப்பா முடியும். பெண்களுக்கு காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல முன்னேற்றமான சூழல்கள் இருக்கும். இறை வழிபாடு இன்பத்தை கொடுக்கும். கடவுள் வழிபாட்டுல ரொம்ப கவனமா இருப்பீங்க. பிரார்த்தனைகள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறுங்க. மாணவர்களுக்கு உங்களுடைய செயல்கள் அடுத்தவங்களோட பாராட்டையும் உங்களுக்கு அது புகழையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பண வரவு, பண இருப்பு உங்க கையில இருக்குங்க. சிலருக்கு ஆசிரியரோட நல்ல மதிப்பை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது. மூல நட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பண வரவெல்லாம் தாராளமா இருக்கும். கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பா இருக்குங்க. வட்டி தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல முன்னேற்றமான நாளா இருக்கு. பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். புதிய கடன் கொடுக்கறவங்களுக்கு கொடுக்கற மாதிரி சூழல்கள்லாம் இருக்கும். மருந்து சம்பந்தப்பட்ட தொழில்லாம் இன்னைக்கு லாபமா நடக்கும். பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நிறைய உங்களையே ஆச்சரியப்படுத்துற விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க. நீங்க எதிர்பார்த்த பண வரவு இன்னைக்கு இருக்கும். மனசு நல்ல மகிழ்ச்சியா இருக்கும். சிலர் குலதெய்வ வழிபாடு செய்வீங்க. கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிறவீங்க. தான தர்மங்கள், இன்னைக்கு தர்ம சிந்தனை எல்லாம் அதிகமாகவே இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நண்பர்களால உதவி நிறைய கிடைக்குங்க. தங்கம், வெள்ளி போன்ற பொருட்கள் எல்லாம் சிலருக்கு சேரும். விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. நண்பர்கள் அல்லது உறவினர்களோட இன்னைக்கு மகிழ்ச்சியா சந்தோஷமா பொழுத கழிக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு. பண பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 3, 7. மகர ராசி. மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 12வது இடமான விரயஸ்தானத்துல இருக்கிறதும் குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. சந்திரன் 12வது இடத்துல இருந்தாலும் சந்திரன் இருக்கிற நட்சத்திர அதிபதி 3வது இடத்துல உச்சம் பெற்ற நிலையில சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும். ஆனாலும் பேச்சுல ஒரு பிடிவாதமும் வீம்பும் தெரியுங்க.
மனசு காரணம் இல்லாம சஞ்சலத்துல ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்கு. தேவையில்லாத பேச்சுக்கள், சுற்றத்தார் கூட தேவையில்லாத மன கசப்புகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது அவசியங்க. நம்ம பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிற மாதிரி பிடிச்ச பிடிவாதத்துல கொஞ்சம் இறங்கி வந்தீங்கன்னா பிரச்சனை எதுவும் இன்னைக்கு பெருசா இருக்காது. பெண்களுக்கு தேவையில்லாத பேச்சுக்களால மனம் வருந்தக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க. வாழ்க்கை துணையோட ஒத்துழைப்பு நல்லா இருக்கும். ஆனா தேவையில்லாத வீண் பழிகளை சுமக்க வேண்டி வரலாம். கவனமா இருங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது. வம்பு செய்யறவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கியே இருங்க. எதுலையுமே மனசு ஒன்றி செயல்பட முடியாது. கவனத்தோட எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். நண்பர்களோட ஆதரவு கிடைக்கும். புதிய நண்பர்களோட அறிமுகம் இன்னைக்கு இருக்குங்க. தொழில்ல எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் முன்னேற்றம் அதிகமா இருக்கும். சிறு வியாபாரம் செய்யறவங்களுக்கு கூட இன்னைக்கு லாபம் அதிகமாகவே இருக்கும். அதுக்கு தகுந்த செலவுகளும் இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க ராமச்சந்திரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எடுக்க வேண்டிய முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆலோசனை செஞ்சு வீட்டில் கலந்து ஆலோசிச்சு தீர்க்கமான முடிவு எடுப்பீங்கங்க. பெரிய மனிதர்களோட சந்திப்பு, அவர்களால் நன்மையெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. கோயில் தரிசனமெல்லாம் செய்வீங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எதையோ இழந்தது மாதிரி மனசு ஒரு நிலையில இல்லாம தவிக்கிற மாதிரி இருக்குங்க. ரொம்ப பரபரப்பா இருப்பீங்க. யாரு என்ன சொன்னாலும் சின்ன விஷயத்துக்கு கூட சல்லுன்னு கோவப்படுவீங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம். தேவையில்லாத மனக்கவலைகள் ஏற்படுங்க. கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் கருநீலம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2, 8. கும்பராசி. கும்பராசிக்கு 11வது இடமான லாபஸ்தானத்துல இன்னைக்கு சந்திரன் இருக்கிறதும், லாபஸ்தானாதிபதியான குரு பகவான் சந்திரனை பார்க்கிறதும் சிறப்பு. 2வது இடமான குடும்பஸ்தானத்துல கலத்திரக்காரகனான சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதுனால கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகளெல்லாம் விலகி நல்ல ஒரு ஒற்றுமையோட அந்யோன்யமா இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்குங்க. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்பம் நல்லா ஒற்றுமையா இருக்கும். உங்க பொருளாதாரத்திலையும் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். தனஸ்தானத்துல சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதுனால நீங்க பணத்துக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாம் நல்ல வெற்றியை கொடுத்து பெரிய பொருளாதார வசதியை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் எல்லாம் சேரும். ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். கணவன் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து இன்னைக்கு உங்களோட சந்தோஷமா இருப்பாங்க. மாணவர்களுக்கு உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயரும். மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நடக்கும். கல்வியில ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. நண்பர்கள் உங்களுக்கு நல்ல உதவியா இருப்பாங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியுங்க. மனசுல ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை இருக்குங்க. அடுத்தவங்க கிட்ட குறை கண்டுபிடிச்சுட்டே இருப்பீங்க. உங்க குறை உங்களுக்கு இன்னைக்கு தெரியாது. எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையோட கவனமா இருக்கிறது நல்லதுங்க. வேலைகள்லையும் ரொம்ப கவனத்தோட இருக்கணும். கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எந்த ஒரு கஷ்டமான விஷயத்த கூட நீங்க ரொம்ப ஈஸியா செஞ்சு அடுத்தவங்களோட கவனத்தை ஈர்ப்பீங்க. வீட்டில் உள்ளவங்களோட ஒற்றுமை நல்லா இருக்கும். வீட்டில் உள்ளவங்க உங்களோட திறமையை இன்னைக்கு பாராட்டுவாங்க. உங்க பேச்சுக்கு இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உங்களோட ஆரோக்கியமெல்லாம் நல்லா சீரா இருக்கும். பணப்புழக்கம் நல்லா சிறப்பா இருக்குங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க குரு பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல மனசு குழப்பமாவே இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்குதுங்க. வீட்டில் உள்ளவங்க கிட்ட அனுசரிச்சு போக மாட்டீங்க. அவங்க ஒன்று சொன்னா நீங்க ஒன்று செய்வீங்க, அல்லது நீங்க புரிஞ்சுக்கிறவே மாட்டீங்க. எதையாவது ஒன்ன தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழல்கள்லாம் இருக்கு. பண விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். மறதியும் இன்னைக்கு அதிகமா இருக்குங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வயலட். அதிர்ஷ்ட எண் 4, 8. மீனராசி. மீனராசிக்கு கர்மஸ்தானமான 10வது இடத்துல சந்திரன் இன்னைக்கு உச்சம் பெற்ற நிலையில இருக்கிற சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும், உச்சம் பெற்ற சுக்கிரன் இன்னைக்கு ராசியில இருக்கிறதும் சிறப்பு.
உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுங்க. நல்ல எண்ணங்கள், நல்ல ஒரு ஆசைகள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கு. கனவுகள் எல்லாம் நனவாகும். பிள்ளைகள் உங்களோட பேச்சை கேட்டு நடக்கிறது மனசுக்கு ஆறுதலா இருக்கும். இது நடக்காதோ, இது முடியாதோ அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சிரும், நடந்துருங்கிற தைரியத்தை கொடுக்குங்க. அந்த மாதிரி ஒரு சூழல்கள் இன்னைக்கு உங்களுக்கு வீட்டில் இருக்கும். குடும்ப ஒற்றுமையும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும். பெண்களுக்கு மனசுல இருந்த குழப்பமெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு இருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமை இன்னைக்கு சிறப்பா இருக்கும். குடும்பத்துல ஏற்பட்ட பண கஷ்டமெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு மனசு நிம்மதியான ஒரு சூழல் இருக்கும். மாணவர்களுக்கு பெற்றோரின் அன்பும் ஆசையும் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்குங்க. சக மாணவர்களும் ரொம்ப இணக்கமா இருப்பாங்க. ஆசிரியர்களோட பாராட்டுக்கள் கிடைக்கும். ஆனாலும் எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனத்தோட தோழிகள் விஷயத்துல இருக்கிறது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க குரு பகவானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு மனசுல பட்டதெல்லாம் தைரியமா எடுத்து சொல்லி நல்ல பெயர் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களோட தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். கலை பொருட்கள் விற்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அதிகமான லாபம் கிடைக்கும். சிலருக்கு புதிய புதிய யோசனைகள் எல்லாம் தோன்றுங்க. சிலர் தன்னோட கருத்துக்களை சொல்றதுக்கும் தயங்குவாங்க. பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உடல் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றமா இருக்குங்க. ரொம்ப பாதுகாப்பான சூழ்நிலையில இருப்பீங்க. உங்களோட எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். பிள்ளைகளோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பா இருக்கும். வாழ்க்கை துணையோட பாசமும் அதிகமாகவே இருக்கும். பண வரவுல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பொறுமையா இருக்கணுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் முணுக்குன்னு கோபப்படாம கொஞ்சம் நிதானமா யோசிச்சு செயல்படுறது நல்லது. அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம இருங்க. வீண் வம்பு தும்புக்கு போகாதீங்க. கூர்மையான பொருட்கள் எல்லாம் வேலை செய்யும்போது கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க. வீண் பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண் 3, 5. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.